சென்னை ஐஐடியின் இயக்குநராக இருப்பவர் காமக்கோடி. கடந்த வாரம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. அப்போது சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கோ சாலையில் நடந்த மாட்டுப் பொங்கல் விழாவில் பங்கேற்றார். கோபூஜை செய்யப்பட்டது. அதன் பிறகு விழாவில் காமக்கோடி பேசினார். அவரது பேச்சுதான் தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி அப்படி என்ன பேசினார்? அதாவது, காமக்கோடி, எனது அப்பாவுக்கு காய்ச்சல் அடித்தது. ஒரு சன்னியாசி வந்து கோமியத்தை குடிக்க சொன்னார். அப்பா கோமியம் குடித்தார். 15 நிமிடத்தில் அவருக்கு ஜுரம் போய்விட்டது. பாக்டீரியா, பூஞ்சை, செரிமான கோளாறு உள்ளிட்ட பல உடல் பாதிப்புகளை எதிர்க்க கோமியம் சிறந்த மருத்துவ குணத்தை கொண்டது. இந்த மருத்துவ குணம் கொண்ட கோமியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறியதுதான் சர்ச்சையானது. இதற்கு திமுக உட்பட எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திமுக அமைச்சர்கள், காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உட்பட பலரும் காமக்கோடியின் பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதே வேளையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் இது பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அண்ணாமலை கூறியதாவது, சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி இந்தியாவில் அவருடைய துறையில் பெரிய நிபுணர். அவர் சார்ந்த மதத்தின் மீது பற்று இருக்கிறது, அதில் தவறு கிடையாது. பசுமாட்டின் மீது நம்பிக்கை இருப்பது தவறு கிடையாது, அது அவருடைய கோட்பாடு. அவர் வகுப்பறைக்குள் சென்று பாடம் எடுத்து நீங்க குடிங்க என்று சொல்வது கிடையாது. அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு பற்றி குறை கூறக்கூடாது. ஒரு கருத்தை மட்டும் பிரதானப்படுத்தி அதை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். அதே வேளையில் காமக்கோடி கூறியது தவறு என்பதை அண்ணாமலை கூறாமல் அது அவரது நம்பிக்கை என்று ஆதரவு தெரிவித்தார். அண்ணாமலை தற்போது பாஜக மாநில தலைவராக உள்ளார். ஆனால் அவர் கோமியம் குடித்தால் ஜுரம் குணமாகும் என்று கூறிய ஐஐடி இயக்குனர் காமக்கோடியின் பேச்சை கண்டிக்காமல் அது அவரது நம்பிக்கை என்று கூறியுள்ளார். இதன் மூலம் மூட நம்பிக்கையை அண்ணாமலை பரப்புகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் மாட்டு கோமியம் என்பது மனிதர்கள் குடிப்பதற்கு உகந்தது இல்லை. அதில் ஏராளமான பாக்டீரியாக்கள் உள்ளதாக ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்தியாவில் கால்நடை ஆய்வில் முதன்மையாக செயல்பட்டு வரும் பரேலியை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் விரிவான ஆய்வை மேற்கொண்டது. இந்த ஆய்வு என்பது போஜ் ராஜ் தலைமையில் 3 PhD மாணவர்கள் மேற்கொண்டனர். இந்த ஆய்வறிக்கையின் முடிவு 2023ஆம் ஆண்டில் வெளியானது. ரிசர்ச் கேட் தளத்தில் இது இடம்பெற்றுள்ளது. இது பற்றி ஆய்வு மேற்கொண்ட போஜ்ராஜ் கூறும்போது, பசு, எருமை, மனிதர்களின் 73 சிறுநீர் மாதிரிகளை வைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கோமியத்தில் 14 வகையான பாக்டீரியாக்கள் உள்ளது. குறிப்பாக மனிதர்களுக்கு வயிறு சார்ந்த தொற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பாக்டீரியா உள்ளது. கோமியம் என்பது மனிதர்கள் குடிக்க உகந்தது இல்லை. இந்த ஆய்வில் எருமையின் கோமியம் என்பது பசுவின் கோமியத்தை விட பாக்டீரியாவை எதிர்க்கும் திறன் கொண்டுள்ளது. ஏனென்றால் எருமையின் கோமியத்தில் பாசிட்டிவான பாக்டீரியாக்கள் அதிகம் உள்ளது என்று கூறியிருந்தார். நம் நாட்டில் ஒரு பொதுவான ஒரு எண்ணம் உள்ளது. பசுவின் கோமியத்தை குடித்தால் அது நோயை குணப்படுத்தும் என்ற நம்பிக்கை உள்ளது. எந்த சூழலிலும் கோமியத்தை மனிதர்கள் குடிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்படுவதில்லை. அதே வேளையில் சிலர் கோமியத்தை காய்ச்சி வடிகட்டி குடித்தால் பாக்டீரியா இருப்பது இல்லை என்று சொல்கின்றனர். அது பற்றி நாங்கள் இன்னொரு ஆய்வை மேற்கொள்ள உள்ளோம் என்று கூறியிருந்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.